பஞ்சாயத்துல பிரசிடென்ட் வர 10 மணி ஆகும். நான் மாட்டுக்கு ஏதாவது கொடுத்துட்டு சீக்கிரம் வரேன். நீ எங்கேயும் போயிடாத. எல்லாரும் ஒன்னா வரணும்னு வார்டு மெம்பர் குறிப்பிட்டு சொன்னாரு தெரியுமா? பாரு, நீ வராம இருந்துராத. நான் வந்துடுறேன். கொஞ்சம் ஒரு மணி இல்ல, அவங்க போயிட்டோம். ஆ எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. முன்னாடி இவங்கள இங்க பார்த்ததே இல்ல. பாக்க என்ன இருக்கு, பெரிய கலெக்டரோ மக்களோட குறைங்களெல்லாம் கேட்க வந்திருக்காங்க போல. பிச்சைக்காரியா இருக்குமோ? ஒருவேளை அந்த குழந்தைய கடத்திட்டு வந்திருப்பாளோ? எந்த தொல்லையா இருந்தாலும் நம்ம ஊருக்கு தான் வந்து சேருது. சீக்கிரம் போ, தண்ணி காலி ஆயிடும். கபடி 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 சொல்றத கேளுடா. நான் அவுட் இல்ல, இந்த பொம்பளை தள்ளி விட்டுருச்சு. நீ நடுவுல வந்து நான் தோத்து போயிட்டேன். பிச்சைக்காரி ஒழுங்கா போயிடு, இல்ல நான் உன்னை கொன்றுவேன். என்னடா அது? என்ன பண்ணிட்டு இந்த இருக்கீங்க? பொம்பளை என்ன கீழே தள்ளி விட்டுருச்சு. டேய், எல்லாரும் போங்கடா. இந்த பசங்கள என்னாச்சுமா? குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? எங்க இருந்துமா வர? பயப்படாதம்மா. சரி வா போலாம், எழுந்துரு வா. வா. வாமா. பயப்படாம வாமா. வா, வந்து இப்படி உட்காரு. நான் இப்ப வந்துடுறேன். உட்காரு. இது வீராசானோட வீடுதான். அதான் என்னோட புருஷன், பெரிய களரி ஆசான். நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம், வந்து உட்காருங்க. இங்க உட்காருமா, உட்காரு. நான் போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். தேவு வீட்டுக்கு ஏதோ விருந்தாளி வந்திருக்காங்க. ஓ, இந்த பொம்பளை இங்கதான் வந்துச்சா? வா, என்னன்னு பார்க்கலாம். ஆமா, நீ யாருமா? இவங்களோட சொந்தக்காரங்களா? உனக்கு என்ன நாக்கு கிடையாதா? உன் பேர் என்ன? உத்தமி. ஓ, பெரிய உத்தமி. தேவலோகத்துல இருந்து வந்திருக்கு போல. நாங்க என்ன அயோக்கிய மாதிரியா தெரியுது? தேவையில்லாம இங்க சுத்திக்கிட்டு இருக்காத. நிறைய குடும்பம் இருக்கு. உட்கார்ந்து இருக்கிறத பாரு. வந்துட்டீங்களா? பிரச்சனை பண்ண உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இது யாருன்னு பார்க்க வந்தோம். உங்களோட சொந்தக்காரங்க வரும்போது நாங்களும் கொஞ்சம் பார்க்கலாம்ல. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இங்க எப்படி யாராவது வருவாங்க, அதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. தேவம்மா, வேலியில கிடந்த ஓனம் எடுத்து வேட்டியில கட்டுற மாதிரி இருக்கு. பிரச்சனை ஆயிட போகுது. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. வாடி, என்னமோ பண்ணட்டும் போ, நமக்கு என்ன. இங்க பாருங்க, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். கொஞ்சம் தண்ணி குடிமா.
இப்ப பாரு 12 இல்லடா 5. எடுத்து ஆடு. அடுத்து இப்ப வரப்போறது 12. இருங்க. ஏய் ஏன் மாத்தி வைக்கிறேன், இங்க வையே. இல்ல அடுத்து 3. என்ன பண்றது? நீ சரிங்க. அடுத்து ஒரு தாயம் இல்லனா 12 மாத்தி வையே. இப்ப ஊவாட்டம். அடுத்து 12. ஆமா 12 ஒண்ணும் விழ மாட்டேங்குது. என்ன இது 3 விழுந்துட்டு இருக்குது? என்ன விழப்போகுது பாரு. காலம் கெட்டு போச்சு. காலம்லாம் இல்ல, உங்க கோலம் கெட்டு போச்சுனே. ஏய் நீ போறா. இப்ப பாரு 12. 1 2 1 2 3 4 5. இப்ப நீ விளையாடு. டேய் கொஞ்சம் சீக்கிரமா தான் விளையாட. பகிட 12. 1 2 3. ஆனா ஒரு பீடி தாங்கண்ணா. பீடியா? காசு இல்லாம பகட விளையாட வந்த? நான் இந்த பீடி மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்க போறேன். என்னடா இது? ஓடுறது வர மாட்டேன். 1 2 3 இங்க வந்தா சரிடா. அப்பா என்ன வயிறுக்குள்ள ஏதோ விளையாடுது. வயிறு வலிக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. விளையாடு. டேய் சீக்கிரம்டா. அத பாரு. எவன்டா இங்க காலங்காத்தால வந்து பாம்பு வச்சிட்டு இருக்காங்க, நாசமா போறவன். நாத்தம் தாங்க முடியல. ஏ பெரியவரே, நீ பாம்பு போட்டு என் மேல குத்தம் சொல்றியா? நீதாயா அத பண்ண? நீதான் செஞ்ச? இல்ல நீதாயா? ஆனா நான் காலங்காத்தால செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு வந்துட்டேன். யோ பெரியவரே, வார்த்தை அளந்து பேசு. நான் யாருன்னு தெரியுமா? நீ எவனா இருந்தா எனக்கு என்னய்யா? போடா நாயே. நாயா? நானா? நான் இது வரைக்கும் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். வேண்டாம். டேய் என் மேலயே கை வைக்கிறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. யார் இடத்துல வந்து யார் மேல கை வைக்கிற? டேய் விடுடா. யோ விடுடா. அவன் யார் மேல கை வைக்கிறா? என்னடா இங்க காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? வேணாம். என்னடா என்னங்க பிரச்சனை? அசாம் ஒரு சின்ன பிரச்சனை. இந்த கர்மத்துக்காடா சண்டை? ஒவ்வொருத்தன் இங்க வாழ்றதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவனுங்களுடைய கேவலமான ஒரு விஷயத்துக்கு போங்கடா. போங்க போங்க. அவரு சொல்றத விட்டுட்டு போறேன். போடா. செவ்வானம் வண்ணம் தொட்டு காட்டு பூஞ்சோலை சந்தம் சிந்தும் அழகாய் பூக்கின்ற கிராமம் எந்த நெஞ்சோரம் தேன் சுரக்கும், எந்த நெஞ்சோரம் தேன் சுரக்கும். செவ்வானம் வண்ணம் தொட்டு காட்டு பூஞ்சோலை சந்தம் சிந்தும். பாருடி, அந்த அம்மாவும் அவனுக்கு நல்லா குளிக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்காங்க. என்ன அங்க ஒரு சிரிப்பு? ஓடி போன உன் புருஷன் திரும்பி வந்தாச்சா? பரதேசி, எல்லார்கிட்ட விளையாடின மாதிரி என்கிட்ட விளையாடணும்னு வச்சுக்கோ, அறுத்து எடுத்துருவேன். நீ என்ன பத்தி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன மீனாட்சி? உன் புருஷனுக்கு பொம்பளைங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடுறான். ஒழுங்கா அடக்கி வை, இல்லைன்னா அவ்வளவுதான். ஓ கடவுளே, என் மானம் போச்சு. உள்ள வாங்க. சரிதான் போடி. பெரிய ரம்பா ஊர்வசி வந்திருக்கீங்க. உன்னை இரு, நான் பாத்துக்கிறேன். உன்னை விட மாட்டேன்டி.
ஐயோ என்னாச்சுமா? பாப்பா என்னாச்சுமா உனக்கு? ஐயோ என்னம்மா? என்னன்னு சொல்லு. என்னாச்சுமா உனக்கு? என்னம்மா? ஐயோ தாயம்மா, ம்? இந்த பொண்ணு அசைவே இல்லாம இருக்கா. இங்க படுக்க வை. ம். என்னாச்சு தேவமா? திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டா. போ. ம். 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 ஏந்திரு. ம். ஏந்திருமா. ம். போங்க. அந்த குழந்தைக்கு என்னாச்சு? சின்னதா அஜீர்ணம். இனி வராது. ம். 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 இங்க வந்து படுத்துக்கோ. ம். அம்மா வலிக்குது. ஏன் தலைமுடி இழுக்கறீங்க? மெதுவா. இவளோட முடி பூரா சிக்க பிடிச்சிருக்கு. முடி கையோட வந்துரும். தினமும் எண்ணெய் தேய்ச்சி வாராததால தான் முடி இப்படி சிக்க பிடிச்சிருக்கு. இத நல்லா முடியில தேய்ச்சி விடு. எண்ணெய் நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் சீயக்காய் போட்டு குளிக்கணும். சொல்றது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதோ? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். ரம்யா. உள்ளேனையா. ரமேஷ். உள்ளேனையா. அந்த பொண்ணு இங்க ஏதாவது சாப்பிட்டாளா? அதை ஏன் கேக்குறீங்க? ஆ. அந்த பொண்ணு தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. குளிக்க கூப்பிடலான்னு போனப்போ 2 பேரையுமே காணோம். போயிட்டாங்களா? யாருக்கு தெரியும் 2 பேரும் எங்க போனாங்களோ? சாப்பாடு கொடுத்துட்டு விட்டுருக்கலாம். அப்படி போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. போனா போட்டும். அட்டைப்பூச்சி எடுத்து மெத்த மேல படுக்க போட்டா. நீங்க சாப்பிடுங்க. எங்க போவாங்க? இந்த ஆத்தோரமோ வயக்காட்டிலையோ இருப்பாங்க. பசிக்கும் போது வந்துடுவாங்க. அம்மா கால் சுடுதம்மா. அப்பா, அந்த பொண்ணு செருப்பு இல்லாம நடக்குது. என் செருப்பு கொடுக்கட்டா?
கால்ல செருப்பு இல்லாதனால தான் உன் கால் சுடுது. இது போட்டுக்கோ. என்ன பண்ற? கொலை பண்ணிடுவேன். ஆறுமுகம், விடு அவள. உன்னோட திமிரை எல்லாம் இங்க வந்து காட்டாத. அக்கா, இவன் எனக்கு வேணாம். இவங்க அப்பா என்ன ஏமாத்திட்டான். இவளுக்கு குழந்தைகள் பிறக்காது. இவ மலடி மலடி. அத நீயே எப்படி முடிவு பண்ணுவ? அது இல்லம்மா, என்ன விட்டுட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணணுமா? அதுக்காக என் தாலியை அறுக்குறான். ஏய், அக்கா, இது என் குடும்ப பிரச்சனை. இதுல யாரும் தலையிட கூடாது. இந்த தாலி தான் பிரச்சனை. விடு அவள. பொம்பளைங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கோ. ஏண்டி? தங்கமே, அருவாளை எடுத்துருமா. அம்மா தாய அருவாளை எடுக்க சொல்லு. பைத்தியக்கார பொண்ணு அறுத்து போட்டுருவா. வேண்டாமா தாயே, கத்தி எடு. என்னோட புருஷனை ஒண்ணு பண்ணிடாத. அவதான் பொம்பளை. அந்த தைரியம் இல்லாததால தான் நிறைய பொம்பளைங்க தீ குளிச்சும் தண்ணியில குதிச்சும் பாம்பு கடிச்சும் இறந்து போறாங்க. ஆறுமுகம், இவளோட தங்கச்சியே எனக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்துக்காக நீ பிரச்சனை பண்ணா ஆசான் தேவையில்லை. இங்க பாரு, இந்த மாதிரி ஒருத்தி போதும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இல்லக்கா, இனிமே நாங்க ஒண்ணு. செல்லமே, தங்கம், வீட்டுக்கு போலாமா? வாங்க. வரேன்க்கா. அக்கா, வரட்டுமா? கண்மணி, இனி நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி. பொண்டாட்டி, சீக்கிரம் வாடி. நில்லு நில்லு. இங்க பாரு, வெளியெல்லாம் போக கூடாது, சரியா? பாம்பெல்லாம் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கோம். பாத்து பாத்து, மெதுவா. இங்க பாரு, விளக்கு வைக்கிற நேரத்துல ஆகாயத்தையே பாத்துக்கிட்டு இருக்காம அவளுக்கு வேண்டியதை செஞ்சு கொடு.
விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எப்படி படுத்துக்கிட்டு இருக்கா பாரு. ஏய், இங்க பாரு, நீ இப்படி தூங்குறத பார்த்து உன் பொண்ணும் கெட்டு போயிட போறா. குழந்தை அழறது உன் காதுல கேக்கலையா? எழுந்துரு. ஏய், இங்க பாரு, எழுந்துருங்கறல, எழுந்துரு. ஏய், ஆசானே, என்ன உங்க வீட்ல இருந்த பொண்ணு செத்து போயிட்டா. நில்லுமா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஏதாவது கெட்ட கனவு கண்டு பயந்துருப்பா. பயப்படாதம்மா. வா, நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காரலாம். இங்க ரொம்ப புழுக்கமா ரொம்ப இருக்கு. புழுக்கமா இருக்கு. அழாது என்ன? இரு கண்ணின் புண்ணியம் நீ, என் நெஞ்சின் கொஞ்சல் நீ. இரு கண்ணின் புண்ணியம் நீ, என் நெஞ்சின் கொஞ்சல் நீ. பொன்னிளம் கதிரே வரவாய் நீ, நல்மணக் கதிரே வரமாய் நீ. என் அன்பே சிறு பெண்ணே, மயங்கும் மகளே. இரு கண்ணின் புண்ணியம் நீ, என் நெஞ்சின் கொஞ்சல் நீ. பொன்னிளம் கதிரே வரவாய் நீ, என் அன்பே சிறு பெண்ணே, மயங்கும் மகளே. இரு கண்ணின் புண்ணியம் நீ, என் நெஞ்சின் கொஞ்சல் நீ. பாப்பா, ஆ? ஏன் நீ போய் அவங்க கூட விளையாடலையா? அவங்க என்ன சேர்க்க மாட்டாங்க. வா, நம்ம சைக்கிள்ல ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம். எல்லாரும் எதுக்காக என்ன பிச்சைக்காரி பொண்ணுன்னு கூப்பிடுறாங்க? நான் என்ன பிச்சைக்காரியோட பொண்ணா? பிச்சைக்காரியா? உலகத்துல யார் தாமா பிச்சை எடுக்கல?
எல்லா மனிதர்களுமே அப்படித்தான். கடவுள்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு பிச்சை எடுக்கிறாங்களே, எனக்கு ஏதாவது கொடு நீ கடவுள்கிட்ட கேட்டிருக்கியா? இல்ல. அப்ப அவங்க தான் பிச்சைக்காரங்க, புரியுதா? அவங்க தானே பிச்சைக்காரங்க. நீ என்னைக்குமே ராஜகுமாரி தானே. பவித்ரா செல்லம் வா. இறங்குடா. ஆ, பார்க்க அழகா இருக்க. வா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உன்ன. பார்ப்பதும் நீ. கை கால்களும் நான் தளர்ந்தாலுமே முகம் குழந்தை நீ. உன் எண்ணங்களை பகிர்ந்தாயினில் பால் துளிகளா. இரு கண்ணின் புண்ணியம் நீ. என் நெஞ்சின் கொஞ்சல் நீ. இரு கண்ணின் புண்ணியம் நீ. என் நெஞ்சின் கொஞ்சல் நீ. பொன்னிளம் கதிரே வரவாய் நீ. நல்மணக் கதிரே வரமாய் நீ. என் அன்பே சிறு பெண்ணே மயங்கும் மகளே. இரு கண்ணின் புண்ணியம் நீ. என் நெஞ்சின் கொஞ்சல் நீ. பொன்னிளம் கதிரே வரவாய் நீ. என் அன்பே சிறு பெண்ணே மயங்கும் மகளே. இரு கண்ணின் புண்ணியம் நீ. என் நெஞ்சின் கொஞ்சல் நீ. எவ்வளவு நாளாச்சுரா? இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு நீ அவகிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான். காலேஜில் லாஸ்ட் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து படிக்க எவனுக்கு கொடுப்பனை இருக்க போகுதுன்னு தெரியல. அது எப்படி? பவிய பார்க்கும்போது அப்படியே ஒன்று நடுங்கிடுவான். நானா இருந்தேன்னு வெய்யி எப்போ எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவன் ஏதாவது பிளான் பண்ணட்டும். அதான் பிரச்சனை. இவனுக்கு வெறும் பிளானிங் மட்டும்தான் இருக்கு. சொல்லணும்னா நான் தான் சொல்லணும். அதெல்லாம் வேண்டாம், நானே சொல்றேன். டேய், அவ வந்துட்டு இருக்கா. மச்சான், இதுதான் பெஸ்ட் சான்ஸ். இதை விட்டா வேற எதுவும் கிடைக்காது. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணி. இன்னைக்கு சொல்லிடுறேன். போ எப்படியே சொல்லிடுறேன். போடா போ. ஏய், பயமா இருக்கடா. பயப்படாத போ. தைரியமா போடா. ஏதாவது நடந்தா சந்தோஷம் தான். நம்ம ஆளு கலக்கிடுவோம்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு. அபி, எக்ஸாம்லாம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, நல்லா தான் எழுதியிருக்கிறேன். ஓ, தொடர்ந்து படிக்க போறியா? படிக்கணும். அப்புறம் நான் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஓ, ரேங்க் இல்லைனாலும் ரொம்ப கம்மியா கிடைக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கிடைக்கும், கிடைக்கணும். சரி, பார்க்கலாம். சரி. அசிங்கப்படுத்திட்டால. நீ ஏதாவது சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா போல. இப்படி பயந்தனா எப்படிடா? டேய் போதண்டா. நீ ஏன்டா சொல்ல? டேய், அவளோட அந்த சிரிப்பும் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், நான் ஏதாவது சொல்ல போய் அதை அவன் மனசை பாதிச்சிட போகுதுடா. பரவாயில்லடா, எல்லாருடைய ஆசையும் நிறைவேறிடுமா என்ன? அண்ணா, இந்த பவித்ரா வீடு இதுதானே? ஆமா, வேலுவாசனோட வீடு இதுதான். பவித்ரா யுனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கா. இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அங்க இருப்பாள். ஆசா இருப்பார். வாங்க வாங்க வாங்க.
ஆசானே, பவித்ராவை பார்க்க வந்திருக்காங்க. என்னம்மா? என்ன? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க யுனிவர்சிட்டியோட ரேங்க் ஹோல்டர் ஆயிட்டீங்க. அம்மா செல்லம், ஒரு சின்ன விவசாய கிராமத்துல இப்படி ஒரு கொண்டாட்டம்னா அத பத்தி என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம். அப்பா ம். இங்க வாங்க. ம். ஆ, நன்றி சொல்லி ஆகணும் நிறைய கடவுள்கிட்ட. முதல்ல என்னுடைய பெத்த தாய்க்கு எதுக்குமே விட்டு கொடுக்காம சேர்த்து பிடிச்சு இந்த புனிதமான ஊர்ல வந்து இந்த அப்பா அம்மாவை எனக்கு தந்ததுக்கு, அப்புறம் இவங்களுடைய பொண்ணா வளர முடிஞ்சதுக்கு, எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம என்னை நல்லா படிக்க வச்சதுக்கு, அப்புறம் அங்காடி வேலைங்கிற இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய அன்பு அரவணைப்புக்கும், அப்புறம் குடும்பத்துல ஒருத்தரா என்ன பார்த்துக்கிட்ட என்னுடைய டீச்சர்ஸ்க்கு, அதுலயும் சிறப்பானது இவங்களுடைய கனவை நான் நல்லபடியா நிறைவேற்றிருக்கேங்கிறது. உண்மையை சொல்லப்போனா இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம்தான். பவித்ரா சொன்னதை கேட்டீங்கல்ல, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எங்க பொண்ணு பெரிய ஆளா வருவா. இந்த ஜென்மத்துல இனி எங்களுக்கு வேற என்ன வேணும்? எங்க பொண்ணு இந்த ஊருக்கே பெருமை தேடி கொடுத்துட்டா. எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் தான். எதிர்காலத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஆ, இன்னும் படிக்கணும்னு ஆசைதான். கடமைகள்ங்கிறது வார்த்தைக்கு அப்பாற்பட்டதுன்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து படிக்கணும். அப்புறம் ஐஏஎஸ் படிக்கணும். அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாட்டுக்கு நான் சேவை செய்யணும். என்ன மேல படிக்க வைக்கலாம்னு யோசிக்கிறீங்க? படிச்சதெல்லாம் போதும். நல்ல ஒரு சம்பந்தமா பார்த்து கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பணும். என்ன பேசுறீங்க? கல்யாணம் இப்பவா? அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குல்ல. இல்ல, நாங்க நல்ல திடமா இருக்கும்போதே எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கணும். அதுதான் எங்களுடைய ஒரே ஆசை. நல்ல திறமைசாலியான பொண்ணு எதுக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ள தள்ள போறீங்க? தொடர்ந்து படிக்கணுங்கிறது தான் அவளுடைய ஆசை. வாத்தியார, என் முடிவு இதுதான். படிச்ச வரைக்கும் போதும். வேலைக்கு போய் குடும்பம் நடத்த வேண்டிய நிலைமை இப்போ இல்லை. என் சொத்து பூரா அவளுக்கு தானே. இன்னொரு முறை நல்லா யோசிச்சு சொல்லுங்க. என்ன உதவி வேணும்னாலும் நான் பண்றேன். அவ நல்லா படிக்கட்டும். அப்பா, ம், எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஐஏஎஸ்ல சேரணும், படிக்கணும். அதை நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ உள்ள போ. அவ எவ்வளவு வருத்தப்படுறா பாத்தீங்களா? ஏன் இப்படி சொல்லிட்டீங்க? என்ன ஏம்மா அழற? அவ இன்னும் தூங்கலைங்க. அழுதுகிட்டே இருக்கா. சாப்பிட கூட இல்ல. நமக்கு அவளை தவிர வேற யார் இருக்காங்க? அவ ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா படிக்கட்டுங்க. ஏய், உனக்கு ஞாபகம் இல்லையா நம்ம பரமுவோட பொண்ணு கவிதா? அடி பொண்ணு, எங்களால எப்படி நீ தாங்கிக்க முடியும்? என்ன பண்றது? எக்ஸாம்ல 3 மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு. பாவம். கஷ்டம். இப்ப இருக்கிற குழந்தைங்களை பத்தி என்ன பேசுறதுனே தெரியல. மக படிக்கணும்னு சொல்லும்போது பயமா இருக்கு. அதுவும் வேற எங்கேயோ தொலைவில் இருக்க ஊருக்கு போய்.
போனதும் கிடைக்கிற விஷயமா ஐஏஎஸ்? ஆசைப்படுற மாதிரி நடக்கலைன்னா என்னால் அதை யோசிக்க கூட முடியல. படிக்க வேண்டாம்னு சொல்லும் போதும் என் இதயமே வெடிச்சிரும் போல இருக்கு. நம்ம பொண்ணு தேவையில்லாததை யோசிச்சு மனசை வருத்துக்காதீங்க. நம்ம பொண்ணு அந்த மாதிரி முட்டாள்தனமா விபரீதமாலாம் முடிவெடுக்க மாட்டாங்க. நம்ம பொண்ணு ரொம்ப ரொம்ப தைரியமானவங்க. கிடைக்கும்னு அவ சொன்னா கண்டிப்பா கிடைக்கும். யோ வாசுதேவா, இங்க வா. இதோ வரேன். அடுத்த வாட்டி உன்னால விவசாயம் எல்லாம் பண்ண முடியாது. சும்மா எதுக்கு நீ உடம்பெல்லாம் கெடுத்துக்கிற? இன்னும் 2 தடவை விவசாயம் பண்ணலன்னா தற்கொலை தான் பண்ணி ஆகணும். சாகுறதானே, அது நீ விவசாயம் பண்ணலனாலும் நடக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் முதலாளி உனக்கு பணம் தந்தாரு. ஏன் கமிஷனை விட்டுடு, அசலை கொடுக்க முடியலனாலும் வட்டியாவது கொடுக்கலாம்ல. நான் தான் சொன்னேனே வக்கீல் ஐயா, ஒரு தடவை தண்ணியில போயிடுச்சு, இன்னொரு தடவை வெயில கருகிடுச்சு. இதை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? நீ என் கிட்ட சொல்லணும். மீடியேட்டராகவே நான் இருந்தாலும் நானும் அந்த ஆளோட ஆள் தான். ஃபேமிலி அட்வொகேட். அதை நீ என்னைக்கும் மறந்துடாத. இறக்கும் அதெல்லாம் அந்த ஆள் கிட்ட நீ எதிர்பார்க்காத. அப்புறம் நான் இங்க வந்தது உனக்கு ஜப்தி நோட்டீஸ் கிடைச்சிரும். உன் வீடியும் நிலத்தையும் வாங்குறதுக்கு முதலாளிக்கு ஐடியா இருக்கு. நீ எல்லாம் இடைஞ்சலாம் இருக்கக்கூடாது. சட்டி சாமான எடுத்துட்டு இடத்த காலி பண்ண, கேஸ் அதோடு முடிஞ்சிடும். அப்படி பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்ன மாதிரி பிச்சைக்காரங்கெல்லாம் பிள்ளைங்களை படிக்கவே வைக்கக்கூடாது, கடனே வாங்கியிருக்க கூடாது. நீ காலி பண்ணலன்னு வையி, நீயும் இருக்க மாட்ட, உன் குடும்பமும் இருக்காது. அந்த ஆள் உன் பொண்டாட்டியோட நோயெல்லாம் மாத்திடுவான். அதை சொல்றதுக்காக தான் அந்த ஆள் என்ன அமுச்ச விட்டான். என்னை காப்பாத்துங்க. நீங்க சொன்ன அவரு கேட்பாரு. தயவு செஞ்சு சொல்லுங்க. எழுந்துறியா? இல்ல இந்த மாதிரி ஷோலாம் என்கிட்ட இல்ல காட்டக்கூடாது. வக்கீல் ஐயா, இல்ல. முதல்ல நீ இடத்த காலி பண்ண. வாசுனா, எதுக்கு இந்த ஆளோட காலை பிடிக்கிறீங்க? அது நீ யாருமா? ஜில்லா கலெக்டர் ஒண்ணும் இல்லைல்ல, இது வேற சமாச்சாரம். ஒரு அப்பாவி மனுஷன் உங்க காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரலையா? கேள்வி கேட்கறது மிரட்டுறதெல்லாம் கோர்ட்ல மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. இவரு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு, புரியுதா? ரொம்ப திறமசாலியா இருக்கிற. என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? நீ அந்த வேலோட வளர்ப்பு பொண்ணு தானே, பைத்தியக்காரியோட பொண்ணு. பாரு, உடம்பு மேல மண்ணு படுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. வாசண்ணா, என்ன விஷயம்? நான் என்னோட நிலத்தையும் வயலையும் வச்சு காசு கொஞ்சம் கடனா வாங்கினேன். இப்ப ஜப்தி பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஓ, விஷயம் அப்படி போகுதா? எந்த பேங்க்ல கடன் வாங்குனீங்க? பேங்க் எல்லாம் இல்லம்மா, ஆண்டவ முருகன் கிட்ட இருந்து இவர் சொல்லித்தான் கொடுத்தாரு. 11% வட்டி. பணம் தேவைப்படும் போது அழுது காலை பிடிக்கிறது, கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கும் போது நியாயம் பேசுறது. வாசு, இதுக்கு நீ அனுபவிப்ப. அந்த ஆண்டாள் முருகன் விவசாயிகளுக்கு எல்லாம் பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. நான் சொன்னதுனால அவர் கொடுத்தாரு. உங்களுக்கெல்லாம் விவசாய பார்த்தா கேவலமா இருக்குல்ல? இங்க பாருங்க, நீங்க சொல்ற ஆண்டாள் முருகனும் மத்த முருகன்களும் டைனிங் டேபிள்ல சுத்தி உட்காந்து மூக்க பிடிக்க திங்கிறீங்கல்ல, அது இவங்களுடைய உழைப்பு மட்டும்தான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க கிட்ட எல்லாருமே நியாயமா நடந்துக்கணும். சட்டம் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லையே, இப்படிப்பட்டவங்களுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க வேணும்ல. ஸ்பீடு வட்டிக்கு பணம் வாங்கினதுக்காக வெளியே அனுப்ப எந்த கோர்ட்டு உத்தரவு போட்டாங்க? இவங்களுக்கும் கிடைக்கும் நல்ல வக்கீலுங்க எல்லாம். நீங்க பயப்படாதீங்கண்ணா, இவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நான் போயிட்டு வரேன். சரி சரி.
சரிம்மா. அம்மா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய ஹால் என்னம்மா டிக்கெட். எனக்கு தெரியும் கண்டிப்பா அது வரும்னு. அப்பா எங்க போனாருமா? பாருங்க இன்னைக்கு சாரை பார்க்க போகணும். நீங்களும் என் கூட வாங்க. முதல்ல நான் இதை காய போட்டுட்டு வரேன். இந்த பொண்ணோட அவசரத்தை பாரு. கல்யாண வயசாயிடுச்சு, இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைப்பு. எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிக்கணும். அதான் ஒரு பயம். உனக்கு பயமா? உனக்கு கிடைச்சிரும், எங்களுக்கு தெரியும். ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பிறந்தவதான் நீ. நீ சொன்னது அப்படியே பழிக்கிட்டோம். நீ பெரிய கலெக்டர் ஆன உடனே எங்களெல்லாம் மறந்துடுவல்ல? ம்? நான் என்ன ஆனாலும் எங்க போனாலும் என் மனசு முழுக்க இந்த கிராமத்துல தான் இருக்கும். யார் அந்த பொண்ணு? இந்த ஊர்ல இப்படி ஒரு பொண்ணா? அது அந்த வேலுஹாசன் வளர்த்த பொண்ணு தான், பவித்ரா. ஓ, அந்த ஆளோட பொண்ணா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணாம். அப்ப அந்த ஆசான் பொண்ணுடா. அந்த ஆள் என்ன பெரிய ப்ரூஸ்லியா? அந்த ஆள் ஏதோ களரி ஆசான் தானே. நான் அவளை தட்டுறேன். அது அந்த ஆண்டாள் முருகனோட தம்பி தான், பெரிய ரவுடி. ஓ, மகாராணியும் தோழிங்களும். சாமி கும்பிட போறீங்களா என்ன? அடியேன் வந்து பிரசாதம் வாங்குறதுக்காக இங்க காத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் நீங்க பெரிய மனசு பண்ணி ஏதாவது தந்தா நான் வாங்குறதுக்கும் தயார் தான். கண்டிப்பா. ஆமா, என்ன வேணும்? ஓ, சும்மா ஒரு ஆசை. இந்த தாவணியும் முக அழகும் சந்தன பொட்டும். ஓ, அடேங்கப்பா, பார்த்தல மூக்கு செவந்துக்கிட்டு வருது, உடம்பு நடுங்கவும் செய்யுது. அம்மாக்கு ரொம்ப கோவம் வருது போல இருக்கு. இது எப்படி? ஒரு நிமிஷம். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? பார்க்கணுமா? வேணும், நல்லா பார்க்கணும். முதல்ல ஆயத்தன கலை, அப்புறம் இந்த உடம்பு அழகும். ஓ, ம். தள்ளுடா. என்னங்க நீங்க நீங்க அவ கூட போகலையா? நேரம் எவ்வளவு ஆகுது? உங்களை தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஏன் என்னாச்சு? நீங்க போலையா? இப்பவே நேரம் ஆயிடுச்சே. நான் எப்போ ரெடி. ஏய் போய் சட்டை எடுத்துட்டு வா. வேடிக்கை பார்க்காம சீக்கிரமா எடுத்துட்டு வா. அப்ப பயப்பட வேண்டியவங்களுக்கு பயப்படுவீங்க. நீங்க வரலையா வாத்தியார? இல்ல இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி நான் கிளம்புறேன். ஓகே. சரி வாத்தியார். என்னம்மா ஆச்சு? அம்மாவோட உயிர் சக்தி என் உடம்புல வந்தது இந்த தொப்புள் கொடி வழியாதான். கூட இருக்காங்கங்கிற தைரியத்தினாலதான். எல்லாரும் கூட இருக்காங்க. நீ தைரியமா போயிட்டு வாமா. இங்க பாரு, நீ போயிட்டு திரும்ப வர வரைக்கும் இந்த அம்மாவோட நெஞ்சில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்மா. உள்ள என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க? சட்டை எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேங்க. சீக்கிரமா எடுத்துட்டு வா. ம் வா. உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ம் உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்கள் அண்ணன் முருகனும் நானும் நல்ல நண்பர்கள். ஒரே கலரியில் கற்றுக்கிட்டவங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை. தெரியணும். ஏதோ ஒரு சின்ன விஷயம். நான் இல்லை, முருகன் தான் கோச்சிக்கிட்டான். அது ஒரு பழைய கதை. அப்புறம் இங்கே பாரு, என் பொண்ணுக்கிட்ட நீ கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிட்ட. அது வேண்டாம். நீங்களாம் எங்களுக்கு குழந்தைங்க. நல்ல விஷயங்களை செஞ்சு நாட்டை பெருமைப்படுத்த பாருங்க. கொஞ்சம் குறும்பெல்லாம் இருக்கலாம், ஆனால் எல்லை தாண்டக்கூடாது. தாண்டுனா அம்மாடி, இது வரேன். இந்தாம்மா. ம். அண்ணா, டீ சாப்பிட்டு போங்க. இப்ப வேண்டாம்மா, உனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் போதும். சரியா? அம்மா விடுறி, உடம்பெல்லாம் அழுக்காயிடும். போ. ஆமா, போகதான் போறேன். இது பாத்தீங்களா, ட்ரைனிங்கான ஆர்டர். சீக்கிரமா போகணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? போய் அப்பா கிட்ட சொல்லு. ம்ம். பாத்து போ. உன் தோழிங்களோட அரட்டி அடிச்சிட்டு நிக்காத. அதெல்லாம் இல்லம்மா. அப்பா அப்பா அப்பா. அப்பா அப்பா அப்பா. எதுக்குமா இப்படி ஓடி வர்ற? எங்கேயாவது தடிக்கி விழுந்துட போற. இந்த வெயில்ல இப்படி ஓட வேண்டிய அவசியம் என்ன? அப்பா, கார்டு வந்துருச்சு ஐஏஎஸ் ட்ரைனிங்காக. சீக்கிரமா போகணும். கண்ணீரும் புன்னகையும் கலந்தே வரும் பந்தம் பகல் வந்திங்கு மறையவே இருளும் மிளிரும்
சுகமோ இந்நாளும் வாழ்விலே இதுவே தொடர்ந்திடும் கனவே நிஜமாகும் நேரமே பிரிவே வேதனையாகும். போலாம்ல? போலாம். வரட்டுமா? மனம் ஏனோ இங்கு தவித்திடும் இதழ் பேசிட துடித்திடும் மனம் ஏனோ இங்கு தவித்திடும் இன்னிதழ் பேசிட துடித்திடும் உந்தன் வரம் எந்தன் வாழ்வினில் இந்தன் நெஞ்சம் மெல்ல குளிர்ந்திடும் உந்தன் வரம் எந்தன் வாழ்வினில் என் நெஞ்சம் மெல்ல அது குளிர்ந்திடும் இதானே ஜீவிதம். இருள் அடங்கி மறைந்திடும் உன்முகம் பார்க்கவே ஒளிர்ந்திடும் இருள் அடங்கி மறைந்திடும் உந்தன் முகம் பார்க்கவே ஒளிர்ந்திடும் பகல் பறந்தே வந்திடும் அந்த ஏழு ஸ்வரங்களும் நிறைந்திடும் பகல் பறந்தே வந்திடும் அந்த ஏழு ஸ்வரங்களும் நிறைந்திடும் இதானே ஜீவிதம். கண்ணீரும் புன்னகையும் கலந்தே வரும் பந்தம் பகல் வந்திங்கு மறையவே இருளும் மிளிரும் சொந்தம் சுகமோ இந்நாளும் வாழ்விலே இதுவே தொடர்ந்திடும் கனவே நிஜமாகும் நேரமே பிரிவே வேதனையாகும். எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ஓகே மேடம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ம்? உட்கார்றா. முதல்ல நீங்க உட்காருங்கப்பா. உட்காருங்க. அம்மா, கொஞ்சம் இருங்க. எங்க போறீங்க? எனக்கு பவித்ராவை பார்க்கணும். இப்ப பார்க்க முடியாது. கலெக்டர் அம்மா. சார், அவங்கள அனுப்பி விடுங்க. சரி போங்க போங்க. நீங்களே இங்கே இருங்க. அம்மா, சார்ஜ் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க தான் வரேன்.
இன்னைக்கு நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. ம். நான் போயிட்டு அப்புறமா வரேன்ப்பா. ம், நான் இப்ப வரேன். பார்க்க என்ன இருக்கு, பெரிய கலெக்டரோ மக்களோட குறைங்களெல்லாம் கேட்க வந்திருக்காங்க போல. அம்மா நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரி செல்லம், சரி அப்புறம் பார்க்கலாம். இந்தாம்மா, என்னம்மா இது? இத வச்சுக்கோ. மேடம் ம்? டைம் ஆயிடுச்சு. வரேன் போங்க. போயிட்டு வரேன்ப்பா. ம், சரிடா. போயிட்டு வரேம்மா. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சார் வாங்க. நாங்க தான் முதல்ல வந்தோம். வெயிட் பண்ணுங்க, நானே கூப்பிடுறேன். வணக்கம் மேடம், என் பேர் ஜார்ஜ். உட்காருங்க. தேங்க்யூ. ஜார்ஜ் இல்ல? ஆமாம் மேடம். ரோட்டுக்கு வழி கொடுக்காம நியாயத்தை சொல்றீங்க. புகார் என்ன படிச்சேன். அதாவது மேடம், ரோடு அங்கே வந்தால் என்னோட நிறைய நிலம் போகும். விலை அதிகமாக இருக்கிற இடம். இது ரொம்ப நல்லா இருக்கே. இது ரொம்ப நல்ல விளக்கம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்க யார் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க தெரியுமா? தெரியாதா? ஓகே, அதுக்கும் 50 வருஷத்துக்கு முன்னாடி யார் வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. இங்க பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அங்க தங்குறவங்களுக்கு நீங்க யாருன்னு கூட தெரிய வாய்ப்பு இருக்காது. இப்போ நான் சொல்ல வர்றது அவ்வளவுதான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை. உங்களுக்கு புரியுதா? புரியுது, நல்லா புரியுது. அப்போ ரோட்டுக்காக இடத்த கொடுக்கணும். ஓகே, கிளம்புங்க. சரி மேடம். மேடம் ம்? மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் லேட் ஆயிடுச்சுன்னா கிளம்பலாம் மேடம். நேத்து ஃபைல் என்னாச்சு? ரெடி தான் மேடம். அதை இன்னைக்கு நீங்க சென்ட் பண்ணிடுங்க. ஓகே மேடம். ம். ஆ, அவசரமா நான் கொஞ்சம் வெளியில போறேன். எல்லாரும் நீங்க நாளைக்கு வந்துருங்க. இன்னைக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. வணக்கம் மேடம். என் அடையாளம் தெரியுதா? ம். அன்னைக்கு தந்த அந்த செருப்பு இருக்குல்ல, அந்த செருப்பு தான் என் வாழ்க்கைக்கு முதல்ல கிடைச்ச செருப்பு. அந்த செருப்பு தான் வாழ்க்கையில என்ன முன்னோக்கி வழி நடத்துச்சு. பழசு எதையும் மறக்கல. மறக்க முடியுமா? நீங்க சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. இப்ப நான் கொஞ்சம் அவசரமா போய் ஆகணும். நாங்க காலையிலே வந்துட்டோமா, ஆனா யாரும் உள்ள விடல. அப்படியா? ஆமா. சரி, எதுக்காக வந்தீங்க? என் கணவர் இங்க கார்ப்பரேஷன்ல பியூனா இருந்தாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்துட்டாரு. அந்த வேலையை எனக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப 2 வருஷம் ஆயும் இன்னும் கிடைக்கவே இல்லை. அந்த வேலையில இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு. ஓ, ஏன் இவங்க விஷயத்துல முடிவெடுக்கல? மேடம், அந்த வேகன்சிக்கு ஆளை எடுத்துட்டாங்க. ம், இவங்களுக்கு தகுதியான வேலை இன்னைக்கே கிடைக்கணும். ஓகே மேடம். அப்புறம் என்ன பார்க்க வரவங்க இந்த மாதிரி சாதாரண ஆளுங்க தான். அவங்கள வெயிட் பண்ண வைக்காதீங்க. சரி மேடம். அப்ப நான் போயிட்டு வரேன். சரி.
நீங்க ஏன் இங்கே நிக்கிறீங்க? இங்க பாம்பெல்லாம் இருக்கும்ல? நாங்க பாத்ரூம் போறதுக்கு வந்தோம். இங்க பாத்ரூம் எதுவும் இல்லையா? அதுல போக முடியாது மேடம். கதவெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. சில நேரத்துல அங்க பாம்பு கூட வந்துருது. அப்படியா? குட் மார்னிங் மேடம். எதுக்காக எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? கிளாஸுக்கு போங்க. ஸ்டாப் இட். இவங்க பாத்ரூமை நான் வந்து பார்க்கணுமா? இவங்க எதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? உடனே சரி பண்ணிடுறேன் மேடம். இவங்களுக்கு மதிய உணவு தயார் பண்றது எங்க இருக்கு? அதோ அங்க மேடம். ம், அத நான் பார்க்கணும். இல்ல மேடம், அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இன்னும் தாமதமாச்சுன்னா தாமதானா? முதல்ல கிச்சனுக்கு போங்க. வாங்க மேடம். ஏய் எந்திரி எந்திரி. என்ன ஸ்மெல் இது? இவ்வளவு மோசமான இடத்துல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்றீங்க? இடத்த சுத்தமா வைங்கன்னு நிறைய முறை சொல்லிட்டேன். ரொம்ப டயலாக்லாம் பேசாதீங்க. சம்பளம் எல்லாம் கரெக்டா வாங்குறீங்கல்ல? எப்படிதான் வீட்லயும் இருப்பீங்களா? மன்னிச்சிருங்க மேடம். ம். ஆமா, நீங்க என்ன இங்க? உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் இல்லையா? கிளாஸ் இருக்கு. தினமும் 3 பேரும் வந்து மாத்தி மாத்தி ஏதாவது உதவி செய்யணும். நான் சொல்லிதான் மேடம். ஓ, அப்போ உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு மேல பசங்களை வச்சு நீங்க இந்த மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா ஹெட் மாஸ்டர் வீட்ல தான் இருக்கணும். இனிமே இப்படி நடக்காது மேடம். ம். ஆ, சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் யார் கொண்டு வருவாங்க? ஆண்டாள் முருகன் தான். ம், ஆண்டாள் முருகன்ல. என்ன சார் இதெல்லாம்? விலங்குங்க கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு வர பொருள்லாம் இப்படிதான் மேடம் இருக்குது. இப்படி சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? மேடம் மேடம் ஆ? அவங்க வெயிட் பண்றாங்க மீட்டிங்க்கு. அதை கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே மேடம். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க போட்டோஸ் எடுத்து வைங்க. எஸ் மேம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு ஆக்ஷன் எதுவும் எடுத்துறாதீங்க. இந்த 2 விஷயத்தை நீங்க 2 நாளுக்குள்ள சரி பண்ணிடணும். இது கலெக்டரோட ஆர்டர் தான். சரி மேடம். மேடம் அந்த மீட்டிங்கோட விஷயம் அது இனிமே நடக்காது. அந்த பிச்சைக்காரி பைத்தியக்காரி பொண்ணுல என் எதிரி வளர்த்த பொண்ணு அது. அவ கலெக்டர் இல்ல, முதலமைச்சரே ஆனாலும் இந்த ஆண்டாள் முருகனுக்கு ஒரு தூசு அவ. இது நீங்க சாதாரணமா பார்க்காதீங்க. ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புற சப்ளையை நிப்பாட்டிட்டாங்க. கேஸை சார்ஜ் பண்ண பிளான் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நேரா வந்து பார்க்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அவளை இங்க வர வைக்க தெரியாம இல்ல. போலாம். டீல். சும்மா பேசி பார்க்கலாம். கடமைக்கு பேசுவோம். ஒரு சாது மாதிரி தன்னடக்கத்தோட எதுவும் பேசாம நிப்ப.
காரியம் நடக்க கால கூட பிடிப்பேன். ஆனா அந்த நாடகத்தோட முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீயும் வாயா கூட. உள்ள வரலாமா மேடம்? எஸ், வாங்க. வணக்கம் கலெக்டர் அம்மா. நான் ஆண்டாள் முருகன். ஓ, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உட்காருங்க. மேடம், உங்ககிட்ட ஒரு டீல் பேச வேண்டியிருக்கு. ஓ, அதுக்கு என்ன, நல்ல விஷயம் தானே, சொல்லுங்க. மேடம், அந்த ஸ்கூல் பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய தலைவலி தான். அதனால நமக்குள்ளேயே பேசி முடிச்சிடுவோம். அதான் நேரடியா பார்க்க வந்தேன். ஒரு ஸ்கூல் மட்டுமா? இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி தானே நிலைமை. சுத்தம் இல்லாத டாய்லெட், ரொம்ப கஷ்டம் இல்ல? கஷ்டம்தான். ஆனா ஒண்ணு கெட்டா தானே இன்னொன்னுக்கு உரமாகும். அதுவும் உண்மைதான். கலெக்டர் ஆகவும் அந்தஸ்தோட வாழவும் பணம் வேணும். இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வர்ற பணத்தை வச்சு என்ன நீங்க பண்றது? சொல்றது சரிதான். பாருங்க, டீல் எப்படி? மேடம், அது ரொம்ப சிம்பிள். டீலை நான் சொல்றேன். இந்த ஸ்கூலுக்கு கொடுக்குற அரிசி, பருப்பு, முட்டை, இந்த கான்ட்ராக்டும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் எனக்கே வந்துட்டு இருக்கணும். இது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆஃபீஸர்ஸுக்கும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துக்கிட்டு தான் வரேன். கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா துறையிலயும் டீல் இருக்கும் இல்லையா? இருக்கு மேடம். அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் வாபஸ் வாங்கினா நல்லா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா கேக்குறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு கொஞ்ச நாள் போதும், 1 வருஷம். மற்றதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, 4 வருஷம். ஸ்கூலுக்கு வர விலை உயர்ந்த அரிசியை மாத்தி இருக்கிறதுலே மட்டமான அரிசியை கொடுக்கறதுல ஒரு கமிஷன், அப்புறம் கான்ட்ராக்ட் எடுத்து ஏதாவது செய்யறதுல கமிஷன். அது மட்டும் இல்ல, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கோடைய அமௌண்ட் வேற. ஆமா. அது இல்லாம இன்னும் சில விஷயம் இருக்கு. நாம பார்ட்னர்ஸ் ஆயிட்டோம்னா. எனக்கு 4 வருஷம்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு 1 வருஷம் போதும். உங்களுக்கு டீல் ஓகே தானே? ஆண்டவா, கலெக்டர்னா இப்படி இருக்கணும். ஆனா அந்த 1 வருஷத்துக்குள்ள நான் இந்த ஊரை மொத்தமா சுத்தம் படுத்திடுவேன். ஓகே ஓகே. திருடினதுக்கும் கொள்ளையடிச்சதுக்கும் கணக்கு வச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். யோ ஆண்டாள் முருகா, நீ என்ன நினைச்ச? 4 ரவுடிங்களையும் வக்கீலையும் காட்டி என்ன மிரட்டலான்னு நினைச்சியா? கலெக்டர் பவித்ரா, இது ஏன் கோட்டை. இந்த ஆண்டாள் முருகன் தான் இந்த இடத்த ஆட்டி படைப்பான். நாம இன்னொரு தடவை சந்திக்க வேண்டி வரும். எழுந்திரியா, கெட் அவுட். ஏண்டி அப்படி உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதுதானே? இதமா நல்லா இருக்கு. இந்த சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. தேவயானி ஸ்பெஷல், அது ஒரு டேஸ்ட் தான். நீ இன்னைக்கு வரது முன்னாடி தெரிஞ்சிருந்தா நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருப்பேன். ஐயோ, ஏமா இப்படி? ஏய், இந்தா இன்னொன்னு வைக்கவா? வேணாம் வேணாம் வேணாம். ஆமாமா, அப்பாக்கு என்னாச்சு திடீர்னு? ஏதாவது இடகடமா நினைச்சுக்கிட்டு இருக்காரா? இருக்கலாம். சரி, போதும். இப்ப இந்த ராத்திரியிலே போகணுமா? போய் ஆகணுமா? நாளைக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. இனி எப்போ வருவ? நான் அடுத்த வாரம் வரேன். சரி. நீ அப்பாவை பார்க்கலையா? ஹலோ, சொல்லுங்க. நீங்க இப்படி ஓரமா உட்கார்ந்திருக்கீங்க, ஒன்னும் சொல்ல அப்படியா? இல்லையா? சரி.
நான் சப்மிட் பண்ணியாச்சே. ஆ அடுத்த வாரம் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிடலாம். ஓகே. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி விட்டுட்டு இருக்க முடியாது. கல்யாணம் சீக்கிரமா நடத்தணும். நீ அவகிட்ட எடுத்து சொல்லு. நல்லா புரியும்படியா சொல்லு. சரி. ம் ம். நீங்களே அவகிட்ட நேரடியா சொல்லிடுங்க. நடக்க வேண்டியது அதது நேரத்துல நடக்கும். இப்போ அவகிட்ட எனக்கு நேரடியா விஷயத்த சொல்லவே பயமா இருக்கு. அவ பெரிய கலெக்டர் இல்ல. ம். பாருங்க, நீங்களே நேரடியா அவகிட்ட சொல்லிடுங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நிக்கிறா. இங்க பாருங்கப்பா, நீங்க சொல்றது ஏதாவது நான் கேட்காம இருந்திருக்கேனா? பிரச்சனை அது கிடையாது. இந்த ஊரு என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கு. இந்த ஊரை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்குமே தெரியாது. இந்த ஊருக்காக நான் ஏதாவது செய்யணும். அதுக்காக மட்டும்தான் நான் இங்க கேட்டு வாங்கினது. அதெல்லாம் சரிதான். நம்ம வாழ்க்கையை உதாரணமா காட்டணும். ஆனா எங்களுக்கும் ஆசைகள்லாம் இருக்குல்ல. அதுக்கு இல்லப்பா, ஆ. கொஞ்ச நாளைக்கு மக்களுக்கெல்லாம் தெரியட்டும் ஆசானுடைய பொண்ணு யாருன்னு. ஆ. ஆ. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. எதுவும் ரொம்ப தாமதமாக கூடாது. எங்களுக்கும் வயசாகிட்டே போகுதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்க. மேடம் ஆ? டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு கான்ஃபரன்ஸுக்கு விடிய காலையில கிளம்புனா தான் கரெக்ட் டைமுக்கு போய் சேர முடியும். போங்க, வரேன். அப்போ டாடி மம்மியும் என்னை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் கிளம்பிடுறேன். ஓகே, ஆ. போயிட்டு வா. வரேன்ப்பா. ம். இப்ப என்ன சொல்றீங்க? என் மகன் சமத்து தான். ஓ. ம். மேடம், யாரோ நம்மளை கொஞ்ச நேரமா ஃபாலோ பண்றாங்க. ஆமா, கரெக்டா மேடம். மேடம், இத பார்க்க ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. டிரைவர், கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. அதனால என்ன செக்ரட்டரி, நீங்க அந்த சேர்ல உட்கார ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்களை அங்க உட்கார வச்சதே நான் தானே. நீங்களே சொல்லுங்க சார் நம்ம நிலைமைய. முருகன் சொன்னதுனால தான் உங்க ஆளுங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது. தகுதியான ஆளுங்களை ஓரமா நிக்க வச்சுட்டு. இது காலனி வீட்டோட விஷயம்தான். தெரிய வேண்டியது எங்களுக்கு, புரியுதா? ஓ, அப்ப டெவலப்மெண்ட் சேர்மன் கைவிட்டாச்சு. இனி மெம்பர் சொல்லுங்க. என்னோட வார்டு தான் அந்த காலனி. 15 வீட்டுக்கு மேல செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா செஞ்சது என்னமோ 3 தான். அதுவும் ஸ்ட்ராங் இல்ல. விடிஞ்சிச்சுன்னா போதும் எல்லாரும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதுக்கும் நடுவுல கலெக்டரோட சர்ச்சிங் வேற. தப்பிக்கலான்னு யாரும் நினைக்க வேண்டாம். அப்ப எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். காசை எண்ணி வாங்கும்போது பாசம் பரிவு எல்லாம் இருந்தது. எந்த பஞ்சாயத்துல ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்றது நான் தான். எல்லா கட்சிக்காரனுக்கும் பணம் கொடுத்தாச்சு. விஷயம் அது கிடையாதுங்க. விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. செஞ்ச வேலையெல்லாம் திருட்டுத்தனம் இருக்கான். கம்பி, சிமெண்ட், மண்ணு எல்லாம் உங்க இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அப்பாவ குழி தோன்றது எனக்கு மட்டும்தான். நீங்க பகடக்காய்கள். பயப்படாதீங்க. விசாரணை அதிகாரிகளை நம்ம கரெக்ட் பண்ணா போதும் இல்ல. அப்படியெல்லாம் தப்பிச்சு போக முடியாது. எல்லா ஃபைலும் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ரைடு மாதிரி நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம மத்த பஞ்சாயத்து ஆளுங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அவங்க இந்த மாவட்டத்தையே ஒரு வழி பண்ண போறாங்கன்னு பயமா இருக்கு. நம்ம நாட்டு சரித்திரத்துல கலெக்டர்களை கொலை பண்ணிருக்காங்க. ஆனா கண்டுபிடிச்சது இல்ல. நீங்க சரக்கு எடுத்து அடிக்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும்ல. இன்னைக்கு அனுபவிங்க, நாளைக்கு கிடைக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்லை.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் முத தடவை தான் எஃபி லைவ்ல வரேன். எனக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேரு விஜயன். அப்ப நான் ஆரம்பிக்கிறேன். என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் ஒரே பையன்தான். ஏழையான ஒரு விவசாயியோட பையன்தான் நான். அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னா எனக்கு உயிர் கொடுத்தது தான். ரெண்டாவது தப்பு என்னன்னா பட்டினி கிடந்தோம், கூலி வேலை செஞ்சோம், அவங்க என்னை படிக்க வச்சுட்டாங்க. யாருக்காக? அவங்க சொல்றதும் காலமும் உலகமும் சொல்றதும் நாட்டுக்காக தான். எல்லாம் சும்மாதான், ஏமாத்து வேலை. யாருக்காகவோ படிக்க வச்சு வேஷமும் போட வச்சு வருஷம் வருஷம் அதிகமாயிட்டு இருக்கிற ஃபீஸும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லி நான் என் வீடு வரைக்கும் விற்க வச்சுட்டேன். என்னோட அம்மா ஒரு நோயாளி தான். அவங்கள காப்பாற்ற முடியாத ஒரு கிராஜுவேட் பையனா நான் இப்படி பெருமையா நடக்கிறேன். எல்லா டெஸ்ட்டும் எழுதுவேன். அரசியல்வாதிங்க, குண்டர்கள், அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பாங்க. இந்த லஞ்சம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஃபீஸ் கொடுக்க முடியாம, எக்ஸாம் எழுத முடியாம, காலேஜுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அப்பாவோட கடைசி ரத்தம் நான் உறிஞ்சு குடிச்சிட்டேன். இனி கொடுக்க காசு கிடையாது. உங்களுக்கு போர் அடிக்குதா? சரி, நான் முடிக்கிறேன். யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி, சாதி மதத்துக்கு முன்னாடி, பண திமிருக்கு முன்னாடி நான் சரண்டர் ஆகிறேன். இங்க பாரு. என் பையன் ரொம்ப நல்ல பையனா இருந்தாமா, ரொம்ப நல்ல பையன் அவன். எல்லார்கிட்டயும் எப்பவும் சிரிச்சுட்டே போறவன் தான். மனசுக்குள்ள இப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியலம்மா. மகனே, என்ன விட்டுட்டு போயிட்டியே. இந்த வீடு நிலம் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டோம். எங்களையும் நீ கூட்டிட்டு போடா. உடம்பு முடியாத பெத்தவங்களை பத்தி யோசிக்காதவன் அவெல்லாம் நமக்கு பிள்ளையாடி, மனசாட்சி இல்லாதவன். அவனை பத்தி யோசிக்கும் போது எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பையன் தேவையில்லை. போட்டுடி. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. அம்மா லேட்டா தான் தகவல் தெரிஞ்சது. என் மேல கோவப்படாதீங்க. என்ன சொல்றதுமா, அதிகபட்சம் 3 நாள்.
அதுக்கப்புறம் இந்த செய்தி இத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. திரும்ப கூட்டிட்டு வர முடியாது. உலகத்தை தோக்கடிச்சிட்டு போனவனை திரும்ப கூட்டிட்டு வர முடியாது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். இது கலெக்டருடைய வாக்கு கிடையாது, உங்க கூட பிறந்தவளா சொல்றேன். அட விடுங்க. இந்த மாதிரி கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. சட்டத்தாலேயும் அரசியல்வாதிகளாலேயும் எதுவும் செய்ய முடியாதுமா. சட்டம் இருக்கிறது பணக்காரங்களுக்காக தானே. மேம், எல்லாருக்கும் இது ஒரு தற்கொலை தான். இறந்தது அவன் இல்ல, நாங்க தான். ஆண்டாள் முருகன் அவனோட ஆட்கள் தான் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான வாய்ப்பை உருவாக்குற டீச்சர்ஸும் பிரின்சிபலும். மேம், எங்களுக்குலாம் நல்ல ட்ரெஸ் தான் இருக்கு, நல்ல சாப்பாடு இல்ல. ஏறிக்கிட்டே போற இந்த ஃபீஸை கட்டுறதுக்கு எங்களால முடியல. நிஜமாவே விஜயனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? அவன் நல்ல ஒரு கலைஞன் தான், எதுக்கும் முன்னாடி இருப்பான். ஆனா அவனோட பிரச்சனைகளை சொல்லவே மாட்டான். குரல் கொடுப்பான் மத்தவங்களுக்காக. அதுதான் பிரச்சனையாச்சு. நாங்க நிறைய தடவை அவன் கிட்ட சொன்னோம், அவன் கேட்கல. மேனேஜ்மெண்ட் பழி வாங்குறாங்க, ஃபீஸ் கட்டாதனால ஓரம் கட்டுறாங்க, மார்க் ஷீட்டை பிளாக் பண்றாங்க. எந்த வேலைக்கும் அவன் தயாரா தான் இருந்தான், முயற்சி பண்ணான். ஆனா எதுவும் கிடைக்கல. இவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி மேடம். அப்புறம் ஆண்டாள் முருகனுக்கு எதிராக என்ன ஆதாரம் கிடைச்சாலும் அதை பாதுகாப்பா வைங்க. ஓகே மேடம். அம்மா, உங்க கூட நான் இருக்கேன். இந்த வீடியோ நிலத்தையும் நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம். நீங்க எதிரியோட அழிவை பார்க்கணும்ல. உள்ளே போயிட்டானே, எனக்கு இதுக்கப்புறம் வாழவே வேணாம். எங்க புள்ள இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையே இல்ல. அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். என் பிள்ளை எடுத்த முடிவு தாமா சரி. அதுதான் சரியான முடிவு. நம்ம என்ன வேலு, நல்லா இருக்கியா? ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இங்க வரேன், என் பழைய நண்பனை தேடி. எல்லாம் என் தப்பு தான். வந்த விஷயம் சொல்றேன். நம்ம உறவு பிள்ளைகளுக்கு தெரியாது. என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம் பொண்ணுகிட்ட, கலெக்டர்கிட்ட. அது அவ வேலை சம்பந்தப்பட்டது. அதெல்லாம் சரிதான். உனக்கே நல்லா தெரியும் நான் சம்பாதிச்சது எல்லாமே தப்பான வழியிலன்னு. எனக்கு எதிராக சில பேர் செயல்பட்டாங்க. அதுல சிலர் காணாம போனாங்க, சில பேர் செத்துட்டாங்க. ஆதாரம் சாட்சி எதுவும் இருந்ததில்ல. அந்த நீதி தேவதை என்னை காப்பாத்தும். உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை, அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். நீ சொல்ற அர்த்தம் எனக்கு புரியுது. அதேதான். இந்த முருகை இப்ப வெறும் முருகை இல்லை, ஆண்டாள் முருகன். காட்டு பக்கத்துல தான் இந்த காலனி இருக்கா? ஆமா மேடம். 1000 வீட்டோட ப்ராஜெக்ட். இது எல்லாமே ஒரு பஞ்சாயத்தோட தான். ஆமா மேடம். இதெல்லாம் மக்கள் குடியிருக்கிறதுக்காக தானே, இல்ல ஃபண்டு சுருட்டுறதுக்கான ப்ரோக்ராமா? நான் இதை நேர்ல பார்த்தே ஆகணும். பார்க்கலாம் மேடம். மேக்சிமம் கான்ட்ராக்ட் பினாமியா தான் இருக்கும். இது எல்லாமே போய் சேர்றது ஆண்டாள் முருகனுடைய இடத்துல. எல்லா பஞ்சாயத்தோட ஃபைல்ஸையும் நீங்க இப்பவே கொண்டு வரணும். கொண்டு வரேன் மேடம். நாளைக்கு ஃபங்க்ஷன் என்ன? 200 வீட்டுக்கு நாளைக்கு பைப்லைன் ஓப்பனிங் மேடம். ஓகே, நீங்க கிளம்புங்க. ஷூர் மேடம். இங்க தண்ணி எல்லாம் எங்க கிடைக்குது?
பக்கத்துல இருக்கிற காட்டு ஓடையில இருந்து. அதாவது மக்கள் குடி இருக்கிற இடத்துல. ஆமா, இங்க 500 வீடு இருக்கு. ம். ஆமா, அதெல்லாம் முதல்ல பஞ்சாயத்தோடது தானே? ஆமா மேடம். வந்துட்டீங்களா சார்? சரி மேடம், எம்எல்ஏ வராங்க. வணக்கம் சார். கலெக்டர் அம்மா ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. எனக்கும் வேலை இருக்குமா, நானும் கிளம்பணும். செக்ரட்டேரியட்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிங்க சார், சீக்கிரமா போயிடலாம். அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவோமே. ஃபங்க்ஷனை இப்படி சிம்பிளா பண்ண சொன்னது செலவை மிச்சப்படுத்துறதுக்காகத்தான். நிகழ்ச்சியை கிராண்டா பண்ணணும்னு ஜிகே குரூப்பை கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ரொம்ப நாளாவே குடி தண்ணிக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். அதை கண்டும் காணாம போக இந்த ஊர் எம்எல்ஏன்ற முறையில என்னால சும்மா இருக்க முடியாது. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? சார், இன்னும் முடியல. நீங்களே, அதாவது நம்ம எம்எல்ஏவே நீங்க ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்க குடிச்சிட்டு இந்த விழாவை சிறப்பாக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா. சார், நீங்க வாங்க. சார், ஓபன் பண்ணுங்க. சுத்தமான தண்ணி குடிங்க சார். இல்ல, குழா தண்ணி குடிச்சா எனக்கு பயங்கரமா தொண்டை வலி வந்துடும். ஏற்கனவே ஜுரமா இருக்கு. அப்படியா? அப்படின்னா நானே குடிக்கிறேன். மேடம் வேண்டாம், ஏன் இந்த என்னாச்சு? தண்ணியை நீங்க குடிக்க கூடாது. ஏன் குடிக்க கூடாது? இந்த தண்ணி ஒரு மோசமான ஆறுல இருந்து தான் வந்துட்டு இருக்கு மேடம். இந்த கறிக்கடை வேஸ்ட், ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாம் இதுல தான் கலக்குறாங்க. அதோட ஊர் மக்களும் காலை கடைன்னு அங்க தான் கழிக்கிறாங்க. அதுக்கு என்ன, பியூரிஃபை பண்ணிட்டு தானே பம்ப் பண்றாங்க. அது சும்மா பேருக்கு தான் மேடம், ஒரு வேலையும் நடக்கிறது இல்ல. ஓ, கேட்டீங்கல்ல சார், இது எல்லாமே தெரிஞ்சும் இந்த அப்பாவிங்க எதிர்ப்பு தெரிவிக்காம நம்மளை இன்வைட் பண்ணது பயத்தால தான். பயமா? யார்கிட்ட? எதுக்காக? ஜிகே குரூப், அதாவது ஆண்டாள் முருகனுடைய பினாமி. நிரந்தரமான ஈ கோழி பாக்டீரியா, மஞ்சக்காமலை, காலரா, இந்த நோய்கள் இந்த ஊரை விட்டு போகாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இதுதான். இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. சரி, குடி தண்ணீர் கொண்டு வர அந்த லாரியை நான் ஏற்பாடு பண்றேன். அது போதாது சார், அது உங்க தேவைக்கு பத்தாது. அந்த ஆத்து தண்ணியவே நம்ம சுத்தம் பண்ணி கொடுக்கணும். கான்ட்ராக்ட் குரூப்பை வச்சு நம்ம இதுக்கு தீர்வு காணணும். குவாலிட்டி இல்லாத பைப் லைனை எல்லாத்தையுமே நம்ம மாத்தி போட வைக்கணும். மக்கள் குடிக்கிற குடி தண்ணி சுத்தமா இருக்கணும் சார். குப்பை எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக வேற பிளான் பண்ணி நம்ம தீர்வு காணணும். அங்க இருக்கிறவங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கணும். இதெல்லாம் அவங்க கையாலே செய்ய வைக்கிறது நடக்காத காரியம். சார், இது குடிக்கிற தண்ணி, முதல்ல இது சுத்தம் படுத்தணும், மீதி எல்லாம் அப்புறம். சார், அது வரைக்கும் அந்த ஜிகே குரூப்புக்கான ஃபண்டை நீங்க பிளாக் பண்ணிடுங்க. சரி. தேங்க்யூ சார். கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க. என்ன மேடம், ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கு. பக்கத்து ஒரு ஃபேக்டரியில ஒரு அசம்பாவித சம்பவம். கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து விஷவாயு லீக் ஆயிருக்கு. அதனால நிறைய பேர் சீரியஸா இருக்காங்க. ஃபோர்ஸ் எல்லாம் அங்க போயிருக்கு மேடம். விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான். இப்பவே போலாம். டிரைவரை எழுப்புங்க. இப்பவா மேடம்? நீங்க சுத்தமா ரெஸ்டே எடுக்கலையே. இல்ல இல்ல இல்ல, முதல்ல இதுதான், அப்புறம் தான் ரெஸ்ட். போங்க. ஓகே மேடம். அங்கதான் மேடம். டாக்டர் எங்க?
டாக்டர் இங்க இல்ல. டாக்டர் இல்லையா? பொதுவா டாக்டர் இங்க நைட் இருக்க மாட்டாரு. குவார்ட்டர்ஸ்ல இல்ல கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருப்பாரு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, டாக்டருக்கு தெரியப்படுத்தலையா? சொல்லிட்டேன் மேடம். அப்ப போய் கூட்டிட்டு வா. ஓகே மேடம். இந்த ஃபேக்டரியில சேஃப்டி செக்கிங் எதுவும் இல்லையா? மேடம் இதுக்கு முன்னால இருந்தது, ஆனா இப்போ இருக்கான்னு தெரியல. அந்த ஃபேக்டரி யாரது? மேடம் அது ஆண்டாள் முருகனோடது. கண்ணு தொட்டு தடி வந்த கண்ணு குட்டினா சூரியாளிக்கு சத்துல இருந்தது சாமி சாமி சாமி. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இங்க சூரியாளுக்கு சத்துல இருந்தது காமி காமி நன தன நன நன தானா தன தன நன சார்? நன. என்னையா? அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. அதுக்கு என்ன, நர்ஸுங்க இருக்காங்கல்ல. இல்லைன்னா மட்டும் நான் இப்ப அங்க வந்து என்ன பண்ண போறேன்? பார்த்தல்ல சரோஜா சங்கடப்படுறத. கேளு, நான் காலையில வரேன். நீ வேணா 2 கட்டிங் அடிச்சுட்டு போ. சார், கலெக்டர் வந்திருக்காங்க. ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. கடவுளே, இன்னைக்கு ஒரு வழி பண்ணுவேன். நான் 2 ரவுண்டு வேற அடிச்சிட்டேன். என்ன போதும். சீக்கிரம் வாயா. நான் ஏற்கனவே சொன்ன மூட்டைகளை தானே நீ அங்க எடுத்து வச்சிருக்க. அதெல்லாம் இங்க இருக்கட்டும், இதை எடுத்துரு. என்னடா? ஃபேக்டரியில நடந்ததுக்கு நம்ம அலட்சியம் தான் காரணம்னு கலெக்டர் சொல்றாங்க. ரைடுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஸ்டேஷன்ல சொன்னாங்க. ஒரே நேரத்துல நம்ம இடத்துலயும் பினாமி இடத்துலயும் விஜிலன்ஸ் ரைட் பண்ணுவாங்க. எல்லா பஞ்சாயத்துல இருந்தும் தகவலை கலெக்ட் பண்ணதா சொல்றாங்க. முடிக்கிற பிச்சைக்காரி பொண்ணோட கதைய முடிச்சற. மேடம், இன்ஸ்பெக்டர் ஐசக் லைன்ல இருக்காரு. மேடம் நான் ஐசக் பேசுறேன். சொல்லுங்க ஐசக். மேடம் இப்போ நான் ஆண்டாள் முருகன் குடோனில் தான் இருக்கேன். அவரை தேடி தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் அவர் இப்போ இங்கே இல்லை. குடோனில் பார்த்தா மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட ரூபா நோட்டுகள். இந்த தகவல் லீக் ஆயிடுச்சுன்னா அவங்க அதை ஈஸியாக மாற்றிடுவாங்க. அதனால நான் விஜிலன்ஸுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் இங்கே சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம். நான் இங்கே இருக்கேன் மேடம். நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே மேடம். ஓகே. அங்கதான் மேடம். மேடம் இங்கே இந்த பக்கம் ஐசக் எங்க? வாங்க மேடம். இங்கே இருக்கு பாருங்க மேடம். இதுக்குள்ளே தான். மேடம், நான் காத்துட்டு இருந்தேன். அதோ அங்கதான் எல்லாத்தையும் பாதுகாக்கிற இடம். முருகா, என்ன நீ இங்க கொண்டு வர நிறைய காசு செலவு பண்ணிருக்கேன். அது எனக்கு தெரியும். ஏன்னா நீ திறமைசாலிதான். எல்லா அயோக்கியத்தனமும் உனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. நீ
திறமசாலி தானே, மோதித்தான் பார்த்துருவான் கடைசி. ம்? ஐயோ, நம்ம பொண்ணுங்க. என் பொண்ணுக்கு என்னங்க ஆச்சு? எனக்கு நம்ம பொண்ணு. ஐயோ, என் பொண்ணு. நான் திரும்ப வருவேன். யாரு செய்த பூர்வ புண்ணியம் நானும் கண்ட இந்த ஜென்மம் எந்த சொந்த பந்தமாய் நீ அமிர்தவர்ஷினி 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 அமிர்தவர்ஷினி
ஸ்நேகமெந்தன் சொத்தாய் தோன்றுவாளே என் தாய். வெண்ணிலாவே உன்னை பார்க்கும் மதுர பௌர்ணமி, மதுர பௌர்ணமி. கரிமுகிலின் தூரிகை நீ, குளிர் சொரியும் கனிவும் நீயே, புதுமையாய் பிறந்தவளும் நீ. ஸ்நேகவாசினி, 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 ஸ்நேகவாசினி. இருள் மறையும் நேரங்கள் உன் விழியின் பார்வை, கடலை போலே திரண்டு நிற்கும் வீரவர்ஷினி.